Anita Balakrishnan, serial artist. என்னோட ட்ரீம் ஹவுஸோட இன்டீரியர் நான் எங்கே பண்ணலான்னு யோசிக்கும் போது இங்கே பாண்டியில் லோக்கலில் நான் நினச்ச மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இவங்கக்கிட்ட போகலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எனக்கு ஆளே கிடைக்கல. ஸோ இப்போ நான் ரேண்டமாக யூடியூப்பில் செக் பண்ணும்போது தான் தேங்க் காட் எனக்கு எம்கே இன்டீரியர்ஸ் கிடைச்சாங்க. ஸோ அப்போ நான் உங்களை காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் எங்கே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் எங்களோட மெயின் பிரான்ச் வந்து பெங்களூரில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ பெங்களூர் ஆளா எப்படி அங்கேருந்து இங்கே வந்து எப்படி பண்ணுவாங்க, ஸோ அதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா சார்ஜ் கேட்பாங்களா, அது போல் ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் எங்களோட பிளான் வந்து ஒரு பட்ஜெட்டான இன்டீரியராக இருக்கணும், ப்ளஸ் ஒரு கிளாஸான லுக் இருக்கணும் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அப்போ அவர்கிட்ட நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், என்னோட பட்ஜெட் இது தான், ஸோ இதில் எனக்கு இந்த டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்கக்கிட்ட எனக்கு தேவையான விஷயத்தெலாம் நான் சொன்னேன், கிளியராக இந்தந்த மாதிரி மாடல்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஒரு 10 days டைம் ஆச்சு. நான் தான் ரொம்ப லேட் பண்ணேன், பிகாஸ் எனக்கு எக்ஸாக்டாக இந்த கலர் தான் வேணும் அப்படின்னு அவரை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணேன். ஃபைனலி 3D டயக்ராம் எங்களுக்கு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா ஒர்க்கர்ஸ் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 days நம்ம வீட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக வந்து எங்கள் வீட்டுக்கு ஹவுஸ் வார்மிங்க்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் இல்லை என்னோடய சைடாக இருக்கட்டும், ஆல் ஓவர் இந்த வீட்டோட ட்ரீம் ஹவுஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணது இந்த இன்டீரியர் தான் சொல்லலாம். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எம்கே இன்டீரியர்ஸ், மைக்கேல் ப்ரோவாக இருக்கட்டும், ஸோ கூட ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்மளோட ட்ரீம் ஹவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும்னா அதுக்கு கூட உங்களை மாதிரி ஆட்கள் தான் தேவை. ஸோ கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எம்கே இன்டீரியர்ஸ். ஸோ உங்களோட ட்ரீம் ஹவுஸ்க்கும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பாருங்கள்.